ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க டெக் தம்பி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்கள் லேப்டாப் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் போச்சுனாலோ இல்லைனா நீங்கள் எந்த ஐடியலாக இருக்கப்பே உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஹை டெம்பரேச்சர் எப்படி குறைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது பேர் ஹெச்டபிள்யூ மானிட்டர்னு சொல்லுவாங்க, ஹார்ட்வேர் மானிட்டர். இதில் வந்து நீங்கள் உங்கள் டெம்பரேச்சர்ஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ரன் பண்ணல, ஜஸ்ட் ஸ்ட்ரீம் லேப்ஸில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். NVIDIA ப்ராட்காஸ்ட்டில் என்னோட மைக் இது பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஹெச்டபிள்யூ மானிட்டரில் வியூ பண்ணிட்டு இருக்கேன். நார்மலாக இது பண்ணுறதுக்கே என்னோட CPU மினிமம் 91 அண்ட் மேக்ஸிமம் 99 போகுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்னோட GPU வந்து 81°C அண்ட் 61°. இது வந்து 3060 வந்து 61° போகுது. ஸோ இந்த டெம்பரேச்சரை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஏன் இவ்வளோ அதிகமாக டெம்பரேச்சர் வருதுன்னா, இதோட டிடிபி அதிகம், லேப்டாப்போட டிடிபி அதிகம். அண்ட் நான் தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணி ஒரு 3 months 4 months இருக்கும். ஸோ அதனால இப்போ நான் தெர்மல் பேஸ்ட்டும் சேஞ்ச் பண்ணல, எனக்கு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் தேவையில்ல, ஐடியலாக தான் இருக்குது. அப்படின்றப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா, விண்டோஸஸ் பவர் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ எடிட் பவர் பிளான் போயிட்டு இங்கே வந்து என்ன இருக்குது, சேஞ்ச் அட்வான்ஸ் பவர் செட்டிங்ஸ். சேஞ்ச் அட்வான்ஸ் பவர் செட்டிங்கில் போயிட்டு உங்களோட CPU யூசேஜை லிமிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே உங்களுக்கு தெரியுதா, இதை பார்த்தா ப்ராசஸ் பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இன்டெல் பொறுத்த வரைக்கும், இன்டெல் அண்ட் AMD பற்றி எனக்கு தெரியல, என்னோட இன்டெல் பொறுத்த வரைக்கும் 100%ல தான் எப்போவுமே டர்போ பூஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதை நான் 99% மேக்ஸிமம் பவர் ஸ்டேட்டை வந்து நான் 99%-ஆக நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தேன்னா உடனே பாருங்கள் இங்கே என்னோட CPU டெம்பரேச்சர் சடனாக டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகிருக்கு. ஸோ நான் ஐடியலாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 99%ல நான் என்ன வேணால் இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக அப்படி தான் யூஸ் பண்ணிருக்கேன். வேலரண்ட்டில் எனக்கு 30 to 40 FPS தான் ட்ராப் ஆகுது. பட் என்ன டெம்பரேச்சர் எனக்கு சேமாக அந்த 70லேருந்து 75 ரேஞ்சுக்குள்ளேயே மெயின்டைன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமே 75 தான் போகுது. இருங்க, நான் இங்கே கிளியர் மின்மேக்ஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும். மினிமம் 71 அண்ட் மேக்ஸிமம் 75 தான் போகுது. ஸோ இந்த டெம்பரேச்சர் மேனேஜபிள். உங்களுக்கு 90ல் இருக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய மேனேஜபிள். அதே மாதிரி நான் ஸ்ட்ரீமும் பண்ணியிருக்கேன் இந்த 99% லிமிட்டில் போட்டே. அப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து CPUவோட பேஸ் கிளாக். ஸோ பேஸ் கிளாக்ல ரன் ஆகுது, டர்போ பூஸ்ட் இல்லாமல். அப்படின்ற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே அடி வாங்காது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்பயும் உங்களுக்கு குறையல அப்படின்னா நீங்கள் தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஸோ தேர் ஆர் மெனி ஆல்டர்னேட்டிவ் வேஸ். அண்டர் வோல்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்டர் வோல்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். See you later. Bye bye. Hey! Excuse me? Idiot. Hi. Okay. Hello, लड़की? வரட்டா